2ஆம் வீட்டதிபதி 7ல் வந்திருக்கார். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வர்றதுனால உறவுகள் வகையில், குறிப்பாக தந்தை வழி உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படும். நவம்பர் 16லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சண்டை வரும். அந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே நடுங்குவாங்க எல்லாரும். வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவிலையும் நண்பர்கள் உறவிலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கல். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சுக்கிர பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புக்கள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி. இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷராசி ரிஷபராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். குறிப்பாக நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. என்ன சார் எடுத்தவொடனே இப்படி நெகட்டிவ் சொல்கிறீங்க, ராசி ஆரம்பமே இப்படியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்னென்னா, பாதகாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, அதாவது நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைவில்லாமல் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு, பாதகஸ்தானத்துக்கு. பாதகாஸ்தானாதிபதியே அந்த இடத்துல சூரியன் இருக்கார். அதனால் மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை விட தகுதி குறைவானவர்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க, உங்களை டம்மி பண்ணுவாங்க. இது இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அதிகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இதில் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் 2ஆம் வீட்டதிபதி 7ல் வந்திருக்காரு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், இது ஆஃபீஸில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வீட்லேயும். வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக நவம்பர் 16க்குள்ளார கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட அனாவசியமான சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கடைசியில் இன்ஃபேக்ட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே நேரில் பார்த்து பேசிக்க மாட்டீங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில், ஃபோனில், எஸ்எம்எஸில், இல்லை இமெயிலில் சண்டை நடக்கும். இந்த காலத்தில் இது வந்து ஒரு ட்ரெண்டு. எல்லாமே வந்து நேரில் பார்த்து, அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை அப்பா பெரியப்பா காலத்துலலாம் அண்ணன் தம்பி நேரில் பார்த்து சண்டை போட்டு அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே பிரச்சனையை முடிச்சுப்பாங்க. ஆனால் இது வந்து இழுத்துட்டு போகும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. தவறான புரிதல் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். குறிப்பாக களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வர்றதுனால உறவுகள் வகையில், குறிப்பாக தந்தை வழி உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படும். இது எப்போ சரியாகும் சார் அப்படின்னு கேட்டால், நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு அது வரைக்கும் அப்பா வழி உறவுகள் மட்டும்தான். இந்த நவம்பர் 16லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சண்டை வரும். அந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே நடுங்குவாங்க எல்லோரும். ஐயோ, இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, அச்சச்சோ அவரா, அவர்கிட்ட பார்த்து ஜாகிரதையாக இருங்கப்பாங்க. அது மாதிரி மேஷராசிக்காரங்களா, ஜாகிரதையாக இருங்கப்பா, சண்டை போடுறது தயங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வேலை மாற்றம் எதனால் ஏற்படும்னா, உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையும்ன்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவங்கள தப்பாக பேசி அவங்கக்கிட்டேருந்து விலகி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவிலையும் நண்பர்கள் உறவிலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கல். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த நவம்பர் மாதம் 26க்கு அப்புறம், அதுக்கப்புறம் என்ன சார் வேலையே போயிடுது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃபே மாற்றம் இருக்குது. ஏன்னா டிசம்பர் 5 மறுபடியும் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வெற்றி வாகை சூடக்கூடிய யுகம், இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நவம்பர் மாதம் 16லேருந்து நவம்பர் 26 வரைக்கும் யாருக்கிட்ட பேசினாலும் அவப்பெயர் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும், கணவன் மனைவி உட்பட. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பரிகாரம், இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சம்மோகன கோபாலன், அதாவது கிருஷ்ணர் வழிபாடு செய்ய வேண்டும். சம்மோகன கோபாலன் யூடியூப்பில் இருக்குது, நெட்டில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணி அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிவிட்டு பாலில் தேன் விட்டு அதை மந்திரத்தை சொல்லி அதை நிவேதனமாக சொல்லிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்கக்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல், உறவுகள் வகையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவிகரமாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.